Hello guys, welcome back to my channel. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா notes on Nobel Prize acceptance speech given by Toni Morrison. ஸோ இது வந்து டோனி மாரிசன் நோபல் ப்ரைஸ் வாங்கும்போது கொடுத்த ஸ்பீச்சினுடைய ஒரு நோட்ஸ், ஜஸ்ட் ஐடியாலஜிஸ். ஸோ டோனி மாரிசன் பற்றி சொல்லணுன்னா, இவங்க வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் நாவலிஸ்ட். இவங்க வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க, புலிட்சர் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க. அண்ட் இவங்களோட எல்லா ஒர்க்குமே டீல்ஸ் வித் கேரக்டர்ஸ் லைக் ஆஃப்ரோ அமெரிக்கன்ஸ் அண்ட் ஆஃப்ரிக்கனோட கல்ச்சர், அவங்களோட லைஃப் ஸ்டைல் அண்ட் அவங்களோட சைக்காலஜிக்கல் ஐடியாலஜிஸ் எல்லாமே டீல் பண்ணும். அண்ட் இவங்க வந்து ஸ்கூலில் லாட்டின் படிச்சிருக்காங்க, நிறைய யூரோப்பியன் ஒர்க்ஸ் ரீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் அவங்களோட ஸ்டடீஸ் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேட் வந்து கார்னல் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன் டு ஒர்க் இன் ரேண்டம் ஹவுஸ் பப்ளிகேஷன். ஸோ ரேண்டம் ஹவுஸ் பப்ளிகேஷன் வந்துட்டு ரொம்ப பெரிய பப்ளிகேஷன். as you know, யூஎஸில் வந்துட்டு அதிகமாக பிளாக் பீப்புளுக்கு ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டாங்க அந்த டைமில். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் ஒரு ஆஃப்ரிக்கன் விமனாக இருந்து அந்த ரேண்டம் ஹவுஸில் ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த பிளேஸ் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு. அந்தளவுக்கு அவங்க வந்து ஒரு நாலேஜபிள் பர்சன். அண்ட் அவங்களோட ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, த ப்ளூவஸ்ட் ஸ்கை, சாங் ஆஃப் சாலமன், பெலவட் அண்ட் அ மர்சி, இதெல்லாம் அவங்களோட பெஸ்ட் நாவல்ஸ். எல்லாமே நியர்லி ரிசீவ்ட் குட் ரிவ்யூஸ் அண்ட் சம் ஆஃப் தெம் ரிசீவ்ட் அவார்ட்ஸ் ஆல்சோ. அண்ட் இவங்களோட நிறைய தீம்ஸ், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆஃப்ரிக்கன் அமெரிக்கனோட லைஃப் ஸ்டைல், அவங்களோட கல்ச்சர், சொசைட்டி, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி டீல் பண்ணோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஸ்பீச்சோட பிகினிங். ஸோ இவங்களோட ஸ்பீச்சை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, லாங்குவேஜ் கேன் பி டிசேபிள் அட் த சேம் டைம் இட் கேன் பி டிசேபிளிங் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஹோல் ஸ்பீச்சும் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ், ஒரு மொழியினுடைய தனித்துவம், அதோட இம்பார்ட்டன்ஸை மட்டும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதை சொல்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஒரு ஃபேபிள், ஃபோக் டேல்னு சொல்லலாம், அதாவது ஆஃப்ரிக்காவில் சொல்லப்படுற ஒரு ஸ்டோரி, ஒரு நம்பிக்கை இருக்கிற மாதிரி இருக்க ஒரு ஸ்டோரிஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த கதையில் அவங்க வந்து ஒரு பிளைண்ட் உமனை வந்து சொல்கிறாங்க. அந்த பொண்ணு பிளைண்ட் தான், பட் ஷீ இஸ் வைஸ். That is old women who she is blind, at the same time she is wise also. She can't see the present but she can predict the future. ஸோ அந்த அளவுக்கு நாலேஜ் வந்து அவங்கக்கிட்ட நிறைய இருந்துச்சு, விஸ்டம் இருந்துச்சு. அண்ட் அவங்க கம்யூனிட்டியில் இருக்கவங்க அவங்க ஒரு பெரிய மகான் மாதிரி அவங்கள வந்து ட்ரீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு ஃபியூ யங்ஸ்டர்ஸ், சில்ட்ரன்ஸ் வந்து அந்த லேடி கிட்ட வராங்க, அந்த ஓல்டு விமன் கிட்ட வராங்க, அவங்களோட வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, என் கையில் ஒரு பேர்டு இருக்குது. Old woman, I hold in my hand a bird. Tell me whether it is living or dead. என் கையில் ஒரு பேர்டு இருக்குது, அந்த பேர்டு உயிரோடு இருக்கா இல்லையான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க. Since she is a blind woman, அவங்களுக்கு வந்து தெரியாது அந்த பேர்டு உயிரோடு இருக்கா இறந்துச்சான்னு தெரியாது. பட் அவங்களுக்கு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும்னு தெரியும். ஸோ அதனால் இருந்தாலும் அவங்க ஆன்சர் எதுவும் பண்ணலை, அமைதியாக இருக்காங்க. ஸோ இது வந்து அந்த யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு காமெடியாக இருக்குது, சிரிக்கிறாங்க. அண்ட் மறுபடியும் அந்த கொஷினை ரிப்பீட் பண்ணுறாங்க, இந்த பேர்டு உயிரோடு இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்போ அந்த ஓல்டு விமன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் நோ வெதர் த பேர்ட் யூ ஆர் ஹோல்டிங் இஸ் டெட் ஆர் அலைவ், பட் வாட் ஐ டூ நோ இஸ் தட் இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். இட் இஸ் இன் யோர் ஹேண்ட். அதாவது அந்த பேர்டு உயிரோடு இருக்கா செத்து போயிடுச்சான்னு எனக்கு தெரியாது, பட் அது உயிரோடு இருக்கிறதும் இறந்து போகிறதும் உங்களோட கையில் தான் இருக்குது. If it is dead, they either found it that way or killed it. If alive, they can still harm it. It becomes a metaphor for language, something powerful with consequences that lie in the hand. அந்த பேர்டு இறந்துருச்சு அப்படின்னா அவங்க கொண்டிருப்பாங்க, இல்லை அந்த பேர்டு உயிரோடு இருக்குன்னா அவங்க ஃப்யூச்சரில் கொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை இந்த பேர்டோட ஐடியாலஜியை எது கூட லிங்க் பண்ணாங்கன்னா லாங்குவேஜ். ஸோ ஒரு மொழிங்கிறது யாரை அந்த மொழியை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட கையில் இருக்குது. ஒரு மொழி இறந்து போச்சுன்னா அதுக்கும் அவங்க தான் ரீசன், அந்த மொழியை யூஸ் பண்ணி எழுதினவங்களோட மிஸ்டேக். அதுவே உயிரோடு இருக்குன்னா அதை
கொல்றதுக்கும் செத்து போகிறது, அந்த மொழி இறந்து போகிறதுக்கும் அந்த ரைட்டர் கையில் தான் இருக்குது இல்லையா? ஸோ ஒரு மொழி உயிரோடு இருக்கிறதும் இறந்து போகிறதும் அந்த ரைட்டர் கையில் தான் இருக்குது. அவர்கிட்ட தான் இந்த ஃபுல் பவர் இருக்குது. அவர் வந்து அதை ரைட் வேல யூஸ் பண்ணால் அது உயிரோடு இருக்கும், இதுவே அவர் வந்து ஒரு பேட் வேல யூஸ் பண்ணால் அது இறந்து போகும் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் ஒரு சர்வைவல் ஆஃப் லாங்குவேஜ் அதுதான். அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன வகையில் அந்த மொழியை யூஸ் பண்ணுறோம், தட் ரைட் வேல யூஸ் பண்ணால் அந்த மொழி வந்து உயிரோடையே இருக்கும். அதனால் மாரிசன் வந்து லாங்குவேஜ் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இந்த மொழி உயிரோடு இருக்குமா இல்லை அந்த மொழி அழிஞ்சு போகுமா? ஜென்ரலி ஒரு லாங்குவேஜுங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட், நம்மளோட இமோஷனை நம்ம கன்வே பண்ணுறதுக்கு நமக்கு லாங்குவேஜ் தேவை. அப்படிப்பட்ட ஒரு லாங்குவேஜை உயிரோட வச்சுக்கிறதே ஒரு பெரிய விஷயம். ஸோ ஆஸ் அ ரைட்டராக ஒரு லாங்குவேஜோட ஃப்ரேம்வொர்க் எப்படி இருக்கும், ஒரு லாங்குவேஜ் எவ்வளோ முக்கியங்கிறது மாரிசனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதை தான் அவங்க இதில் சொல்ல வராங்க. அண்ட் ஆல்சோ ஒரு லாங்குவேஜுங்கிறது ஒரு ஏஜென்சி, நம்மளோட ஐடியாலஜியை நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு டூல். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு லாங்குவேஜ் வந்து அழிய போகுதுன்னா அந்த லாங்குவேஜில் யாரும் பேசவும் மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் பேசுகிறீங்க, அந்த லாங்குவேஜ் பேசுகிறவங்களோ எழுதுகிறவங்களோ யாரும் இல்லை. அப்போ உங்களோட ஐடென்டிட்டி ஆர் உங்களோட ஐடியாலஜி கன்வே பண்ணுறதுக்கு உங்களால் முடியாது. அப்போ அந்த லாங்குவேஜே அதனோட ஐடியாலஜி கன்வே பண்ண முடியாது, நம்மளாக இருந்தால் நம்மளோடையும் பண்ண முடியாது. அப்போ நம்ம வந்து ஒரு பேரலைஸ் விச் இஸ் ஒரு நம்மளோட ஐடியாலஜி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாதப்போ நம்ம ஒரு கோவம் வரும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அந்த மொழியும் இருக்குது. ஸோ அது வந்து அப்படியே கான்ஸ்டண்ட்டாக இருந்து அப்படியே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு லாங்குவேஜ் தான் வந்துட்டு எல்லாம் நம்மளோட பீப்புளோட ஐடியாலஜி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு லாங்குவேஜ் இஸ் சச் அ திங் தட் ஷுட் பி ஹேண்டில் வித் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இது வந்து அதோட கிரியேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அது உயிரோட வச்சுக்கிறதும் கொள்றதும் சேம் ஐடியாலஜி தான் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஷீ டாக்ஸ் அபவுட் ஒப்ரெசிவ் லாங்குவேஜ். ஸோ ஒரு just in human society we know that higher பொசிஷனில் இருக்காங்க என்ன லாங்குவேஜ் இம்போஸ் பண்ணணும், பீப்புள் மேலே இம்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த லாங்குவேஜை தான் வந்து ஒப்ரெசிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. ஸோ ஹையர் அத்தாரிட்டி, ஹையர் பொசிஷனில் இருக்க பீப்புள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜ், ஸோ அந்த பீப்புள் அந்த லாங்குவேஜை மற்ற லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் மேலே இம்போஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அந்த லாங்குவேஜை வந்து ஒப்ரெசிவ் லாங்குவேஜ் ஆகுது. ஒரு லாங்குவேஜ் இன்னொரு லாங்குவேஜை வந்து மிதிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வென் பிரிட்டிஷர் பீப்புள் கேம் டு இந்தியா, அப்போ அவங்க இந்தியா வந்தப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நம்ம இந்தியன்ஸ் கிட்ட இங்கிலீஷ் தான் பேசணும்னு இன்சிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இன்சிஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஒரிஜினல் மதர் டங்கை மறந்து நாம் அவங்களோட இங்கிலீஷை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் பவரில் இருக்காங்க, பவர் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க, அவங்களோட லாங்குவேஜை இன்னொரு லாங்குவேஜ் மேலே திணிக்கிறாங்க. அப்படி திணிக்கிறப்படுற லாங்குவேஜை தான் ஒப்ரெசிவ் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வைலன்ஸ், ஒரு ஒப்ரெசிவ் லாங்குவேஜை வந்து யூஸ் பண்ணுறது ஒரு வைலன்ஸ் அப்படின்னு டோனி மாரிசன் வந்து பிலீவ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி பண்ணும்போது பீப்புளோட ஃப்ரீடம் வந்து இல்லாமல் போகுது, அப்போ லாங்குவேஜோட ஃப்ரீடம் இல்லாமல் போகுது. அப்போ ஃப்யூச்சர் ஜெனரேஷனில் வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தங்களோட உண்மையான மதர் டங்கை மறந்து அவங்களோட மேலே திணிக்கப்பட்ட லாங்குவேஜ் தான் அவங்களோட லாங்குவேஜ்னு நினச்சி வளர ஆரம்பிக்கிறாங்க, அதை பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆகும்போது இன்னொரு லாங்குவேஜ் வந்து இறந்து போகக்கூடிய சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக டவர் ஆஃப் பேபிள் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஜெனசிஸ் இந்த சென்ஸ் பைபிளில் இருக்குது. ஸோ இதில் வந்து அந்த காலத்தில் தெர் வாஸ் அ டவர் கால் டவர் ஆஃப் பேபிள். ஸோ அங்கே வந்து இது வந்து ஒரு காட் கிரியேட் பண்ண ஒரு டவர். அங்கே வந்து டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் பேசுகிற பீப்புள் வந்து இருந்தாங்க. ஒருத்தவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு புரியாது. ஸோ அதனால் அவங்க பேசிக்கிறதுக்காக they created multiple languages. ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து உருவாக்க ஆரம்பிச்சிது. ஸோ அந்த டைமில் இருந்த கிரிட்டிக்ஸ் வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்னொரு லாங்குவேஜ் கலந்து மல்டிபிள் லாங்குவேஜ் கிரியேட் ஆகும்போது அந்த லாங்குவேஜோட ஒரிஜினாலிட்டி வந்து போயிடும் அப்படின்னு நினச்சி அந்த டவரை வந்து அழிச்சிருவாங்க. பட் வாட் டோனி மாரிசன் சேஸ் இஸ் ப்ரெசன்ட் சினாரியோவில் அந்த மாதிரி ஒரு பிளேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லாங்குவேஜ் மட்டும் சர்வைவ் ஆனால் பத்தாது, அந்த லாங்குவேஜ் இன்னொரு மொழி கூட சேர்ந்து புதுமையை க்ரியேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நிறைய மல்டிபிள் ஐடியாலஜிஸ் பிறக்கும், மல்டிபிள் வாய்ஸஸ் கிடைக்கும், மல்டிபிள் ஒப்பீனியன்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு
சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து டவர் ஆஃப் பாபிள் கூட கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இவ்வளோ நேரம் இந்த கதை எல்லாமே அந்த பாட்டி வந்து நரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பாட்டி கதையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கிட்ட இந்த கொஷின் கேட்க வந்தாங்க இல்லையா அந்த சில்ட்ரன்ஸ் யங்ஸ்டர்ஸ், அவங்க இந்த பாட்டி பேசினதெல்லாம் கேட்டுட்டு அவங்க ஒரு கதை சொல்கிறாங்க. ஸோ அந்த கதை என்ன இருக்குன்னா, ஒரு படர்ந்த ஒரு நிலம், வெறும் பனிப்பொழிவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் பனியாக இருக்குது, ஒயிட்டிஷாக இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ரோடு, அந்த ஒரு இடத்துல ஒரு வேகன், ஒரு வண்டி, ஒரு மாட்டு வண்டின்னு வச்சுக்கலாம், ஒரு லோடு வண்டி வந்து போகுது. அது வந்து போய் ஒரு முன்னாடி, ஒரு ஹோட்டல் முன்னாடி நிற்கிது. ஸோ அதுலேருந்து அந்த வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறவரும் அவரோட ஹையர் அஃபீஷியல் ஒருத்தரும் இறங்கி அந்த இன்குள்ளே போகிறாங்க. ஸோ அந்த வேகனில் யார் ஆக்சுவலாக இருக்காங்கன்னா ஸ்லேவ்ஸ், அடிமைகள் வந்து இருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஸ்லேவ்ஸ் எல்லோரும் பசியோடையும் அந்த குளிர் ஃப்ரீசிங் நிலைமையிலையும் வந்து இருக்காங்க, குளிர் தாங்க முடியாமல் உட்காந்துட்டு முணுமுணுத்துட்டே இருக்காங்க. ஸோ அப்படி அவங்கள அப்படியே விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் உள்ளார போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த இன்னிலேருந்து ஒரு சின்ன பையனும் பொண்ணும் வராங்க, ஒரு லேம்ப், ஒரு விளக்கு எடுத்துகிட்டு வராங்க. அப்படி வந்தவங்க அந்த ஸ்லேவ்ஸுக்கு சாப்பாடும் உணவும் வந்து தண்ணியும் வந்து கொடுக்குறாங்க. சிட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க, விச் இஸ் ஆல்கஹால் மாதிரி, ஒரு ஆப்பிள் ஜூஸ், அதுவும் கொடுக்குறாங்க. அந்த ஸ்லேவ்ஸ், ஹங்கிரி பசியோடு இருக்க அந்த ஸ்லேவ்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது மூலயமா இந்த சில்ட்ரன்ஸ் வந்து சிம்பாலிக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, என்னதான் இந்த காலத்தில் மொழியை வந்துட்டு அடிமைப்படுத்தி ஒரு ஒப்ரெசிவ் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி அடிமைப்படுத்தி வச்சுருந்தாலும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன், அந்த சின்ன பையனும் அந்த பொண்ணும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வெளிச்சம் கொண்டு வராங்க. அந்த அடிமைப்படுத்தி வச்சுருக்க பீப்புளுக்கு அந்த லாங்குவேஜுக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் ஃப்யூச்சரில் வரவங்க அந்த அவங்களோட லாங்குவேஜை அடிமைத்தனத்துலேருந்து வெளியெடுத்து அதுக்கு ஒரு வெளிச்சம் கொடுத்து அதை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சிம்பாலிக்காக அந்த சில்ட்ரன்ஸோட ஸ்டோரி வந்து சொல்லுது. ஸோ இது கேட்டுட்டு இருந்த அந்த பாட்டிக்கு வந்து ரொம்ப டச்சிங்காக இருக்குது. அண்ட் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இனிமேல் மொழி வந்து இறந்து போகாது, கண்டிப்பாக ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து இதை பத்திரமா பாதுகாப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே தான் டோனி மாரிசனும் பிலீவ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சர் ஜெனரேஷன், இனிமேல் வர ஃப்யூச்சர் ஜெனரேஷன் அவங்களோட லாங்குவேஜை அவங்க பத்திரமா பார்த்துக்குவாங்க, அதோட வளர்ச்சியும் அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் பேஷண்ட்லி லிசனிங். வெல்கம் பேக் டு பர்பிள் டேஃபடில்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். அதுவும் மெயினாக சுவாமி விவேகானந்தா கொடுத்த ஸ்பீச். ஸோ இந்த டைட்டில் என்ன அப்படின்னா, அ நோட்ஸ் ஆன் சுவாமி விவேகானந்தா சிகாகோ அட்ரஸ். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தா பற்றி பார்த்துக்கலாம். சுவாமி விவேகானந்தா வந்து 1863 1902 வரைக்கும் இருந்திருக்காரு. அவர் வந்து ஒரு ஹிந்து மாங்க் as well as disciple ஆஃப் ராமகிருஷ்ண பரமஹம்சா. அண்ட் தென் இவர் வந்து பிறக்கும்போது இவரோட நேம் பார்த்திங்கன்னா நரேந்திரநாத் தத்தாவாக இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து அவர் பெங்கால 19th century பிறந்திருக்காரு. ஸோ லேட்டர் ராமகிருஷ்ண பரமஹம்சாவோட சீடனாக மாறினதுக்கப்புறம் தன்னோட பேரை சுவாமி விவேகானந்தான்னு மாற்றிக்கிட்டாரு. அண்டு இப்போ வந்து சுவாமி விவேகானந்தா வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஃபிகர். எதில் மெயினாக அப்படின்னா, இந்தியன் ஃபிலாசபிஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதில் மெயின்லி வேதாந்தா அண்ட் யோகா வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு கொண்டு போய் சேர்த்ததோட பெருமை வந்து சுவாமி விவேகானந்தாவை தான் சேரும். இந்தியாவில் இருக்க இப்படி ஒரு கல்ச்சர் லைக் இந்தியன் ஃபிலாசபிஸ் ஆஃப் வேதாந்தா அண்ட் யோகாவை வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கு இன்ட்ரடியூஸ் பண்ணதே விவேகானந்தா தான். அண்ட் அவர் வந்து ஒரு நல்ல ஒரேட்டர், நல்ல ஸ்பீச் கொடுப்பாரு, ஃபிலாசபர், போயட், ரைட்டர் அண்ட் மியூசிஷியன். அண்ட் இவர் வந்து ஹிந்துசமில் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருந்தார். அண்ட் ஹிந்துசம் தான் இவர் ஸ்ப்ரெட் பண்ணணும்னு நினச்சாரு. அண்ட் ஆல்சோ டியூரிங் பிரிட்டிஷ் ரூலில் ஹிந்துசமோட முக்கியத்துவத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருந்தார். அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு ராமகிருஷ்ணா மிஷன் அண்ட் ராமகிருஷ்ணா மேத் அப்படிங்கிற ரெண்டு சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டை வந்து நிறுவியிருக்காரு. எப்போனா 1897. அண்ட் தென் இப்போது வரைக்கும் இந்தியாவில் January 12 எப்போவுமே வந்து நேஷ்னல் யூத் டேவாக நம்ம வந்து கொண்டாடுறோம். எதுக்காக அப்படின்னா, சுவாமி விவேகானந்தாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதோட நோக்கமாக அதை வந்து நம்ம நேஷ்னல் யூத் டேவாக கொண்டாடிட்டுருக்கோம். அண்ட் தென் இந்த ஸ்பீச் பார்த்துட்டிங்கன்னா எங்கே கொடுத்துருப்பாரு அப்படின்னா, the World Parliament of Religion at சிகாகோ. ஸோ வேர்ல்ட்ஸ் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியன் அங்கே தான் வந்து இந்த ஸ்பீச் கொடுக்குறாரு. அது எங்கே இருக்குன்னா சிகாகோவில். அண்ட் 1893 வந்து இந்த ஸ்பீச் வந்து கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ அவரோட மெயின் மெசேஜ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஹார்மனி, டாலரன்ஸ், யூனிவர்சல் அக்செப்டன்ஸ். ஸோ இந்த 3 இருந்துச்சுன்னா
ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக நம்ம இருக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தார். அண்ட் ஆல்சோ இப்போ இருக்கிற லைஃபுக்கும் அவர் அன்னைக்கு சொன்ன அந்த மெசேஜ் ஈவன் இப்போ இருக்க லைஃபுக்கும் இப்போ இருக்க ஸ்பிரிச்சுவாலிட்டிஸ் கூட மேட்ச் ஆகும், இப்போ இருக்க பீப்புளுக்கும் அது மேட்ச் ஆகும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் தென் விவேகானந்தாவோட மெசேஜ் இந்த ஸ்பீச்சில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ இவர் வந்து அந்த வேர்ல்ட் பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜியனுக்கு எதுக்கு போயிருக்காரு? டு ரெப்ரசன்ட் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்காரு. மெயினாக எந்த ரிலிஜியனை ரெப்ரசன்ட் பண்ண போயிருக்காரு அப்படின்னா ஹிந்துசம். ஸோ அங்கே போயிட்டு இவரோட ஸ்பீச் இவர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறாருன்னா, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி இந்த ஸ்பீச் வந்து செப்டம்பர் 11, 1893 அன்னைக்கு கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த ஸ்பீச்சில் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படி சொல்லி ஸ்டார்ட் பண்ணும்போதே அங்கே இருக்க அந்த யூஎஸ் பீப்புளுக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்திருக்கு. அண்ட் ஆல்சோ அவர் அந்த வேர்டிங் சொன்னதுக்காகவே அவருக்காக ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துருக்காங்க. நியர்லி 2 minutes அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ அவரோட அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அங்கே இருக்க பீப்புளோட ஹார்ட் அண்ட் மைண்டை வந்து ரொம்பவே வந்து லைக் ஈர்த்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இவரோட வேர்ட்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நாம் வேர்ல்டில் எதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னா, greed, hatred, jealousy, bloodshed இதெல்லாமே இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் ஒரு நல்ல சொசைட்டி நம்ம க்ரியேட் பண்ணலாம், நல்ல வேர்ல்டு க்ரியேட் பண்ணலான்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ டாலரன்ஸ், யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், ஹார்மனி இதெல்லாம் பீப்புளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் ஒரு நல்ல பாண்டிங் வந்து கிடைக்கும். அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நாட் ஓன்லி வேர்டிங்ஸில் இருக்கக்கூடாது, பட் ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து அதை நம்ம எதை ப்ரீச் பண்ணுறோமோ அதை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ இது எல்லாத்தையுமே இந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், டாலரன்ஸ், ஹார்மனி இந்த 3மே ஹிந்துசம் வந்து ப்ரீச் பண்ணுது. ஸோ இன் இந்தியா நாங்கள் ஹிந்துசம் ஃபாலோ பண்ணுறோம். எங்களோட ஹிந்துசம் வந்து எங்களுக்கு என்ன டீச் பண்ணுது? டாலரன்ஸ் டீச் பண்ணுது, யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் டீச் பண்ணுது, ஹார்மனி டீச் பண்ணுது. இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜியன், நாங்கள் எந்த மதமாக இருந்தாலுமே எங்களோட கண்ட்ரியில் இருக்க பீப்புள் நாங்கள் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஜெருசலம்மை வந்து இஸ்ரேலில் இருக்க ஜெருசலம்மை வந்து ரோமன் பீப்புள் அட்டாக் பண்ணி கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருந்த ஜூயிஷ் பீப்புளை வந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த ஜூயிஷ் பீப்புள் வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கு ரெஃப்யூஜியாக அடைக்கலம் தேடி வந்தப்போ அப்போ கூட சவுத் இண்டியன்ஸ் வந்து நீ வேறு ரிலீஜியன் சொல்லி அவங்கள ஒதுக்காமல் அவங்களுக்கான அடைக்கலம் வந்து நம்ம கொடுத்தோம். ஸோ அந்த அளவுக்கு சவுத் இண்டியன் பீப்புள்ஸ், நாட் ஒன்லி சவுத் இந்தியன் பீப்புள், நாங்கள் irrespective ஆஃப் ரிலீஜியன் we follow this tolerance, universal harmony and acceptance, brotherhood இதெல்லாம் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் தென் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் எதுலேருந்து எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறாருன்னா பகவத்கீதா. ஸோ பகவத்கீதா தான் எங்களுக்கு இது எல்லாமே டீச் பண்ணுது. அண்ட் ஆல்சோ நாங்கள் எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணி பகவத்கீதாவில் சொல்லப்பட்டிருக்க இந்த 3 விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாலும் கூட எங்களுக்குள்ளாரையே பிரிவினை உருவாக்கணும் அப்படின்னு சில ஆட்கள் வந்து இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்களை என்னன்னு சொல்கிறாங்க? த ஃபாலோவர்ஸ் ஆஃப் ஃபெனட்டிசம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்மளுக்குள்ளே இருக்க ஒற்றுமை, அதாவது இந்தியன் பீப்புள்ஸ்குள்ளே இருக்க ஒற்றுமையை வந்து கலைக்கணும், அவங்களுக்குள்ளார பிளட்ஷெட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாம் வந்து டெசெண்டன்ட் ஆஃப் செக்ரட்டேரியனிசம் அண்ட் பாய்காட்ரி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ என்னதான் அவங்க அப்படி ட்ரை பண்ணாலுமே கூட நாம் லைக் மைண்டட் பீப்புள் ஒன்றா இருந்து ஒன்றா சேர்ந்து செயல்பட்டோம்னா அந்த மாதிரி பீப்புளோட தாட்ஸை நம்ம நாட்டுக்குள்ளார விதைக்க முடியாது, நம்ம எல்லாரும் ஒற்றுமை இருந்தோம்னா. அண்ட் ஆல்சோ இந்த ஃபெனட்டிசம் ஃபாலோ பண்ணுற பீப்புளை என்னன்னு சொல்கிறாரு? டீமன்ஸ்ன்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க எல்லாரும் டீமன்ஸ். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? தேவையே இல்லாமல் நம்மளுக்குள்ளார பிளட்ஷெட், டஸ்ட்ரக்ஷன், ஒரு நாட்டுக்கு உள்ளேயே பெரிய துயரத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பீப்புளெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அண்ட் ஆல்சோ நம்மளோட நாட்டிலேருந்து அவங்களெல்லாம் களை எடுக்கணும் அப்படின்னா லைக் மைண்டட் பீப்புள்ஸ், ஒரே மாதிரி யோசிக்கிற, நாட்டுக்காக யோசிக்கிற மக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து தான் அவங்கள வந்து களை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மெசேஜ் பார்த்துட்டிங்கன்னா வெஸ்டர்ன் பீப்புளுக்கு மட்டும் இந்தியாவில் இருக்க ரிலீஜியனை கொண்டு போய் சேர்க்கல. அட் த சேம் டைம் இந்தியாவில் நிறைய பேர் அவங்களோட ரிலீஜியன், ஸ்பிரிச்சுவாலிட்டியை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மெசேஜ் ஒரு ஸோ இந்த ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் நாட் ஓன்லி வெஸ்டர்ன் பீப்புள் பட் ஆல்சோ இந்தியன்ஸோட மைண்ட்லேயுமே அவங்களோட
ஸ்பிரிச்சுவாலிட்டி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட்டை வந்து க்ரியேட் பண்ணுச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இவரோட ஸ்பீச் வந்து நாட் ஒன்லி ஒரு நாள் கிடையாது, செப்டம்பர் 11லேருந்து 27 வரைக்கும் கொடுத்துருக்காரு. செப்டம்பர் 11 to 27 1893 11ஆம் தேதியில 27ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காரு. அண்ட் இந்த ஹோல் ஸ்பீச்சோட மெசேஜ் பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து ஒரு லேண்ட் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஹார்மனி, ரிச் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு மெசேஜை கொண்டு போய் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு வந்து காட்டுச்சு. இந்தியாவோட தரத்தையே உயரமாக தூக்கி நிறுத்துச்சு. ஸோ இந்தியாவில் பீப்புள் வந்து இப்படி இருக்காங்களா, இவ்வளோ சிவிலைஸ்டாக இருக்காங்களா, இவ்வளோ கல்ச்சர் ஃபாலோ பண்ணுறாங்களா, ஸ்பிரிச்சுவாலிட்டியோட இருக்காங்களா அப்படின்னு ஒரு அதிசயமாக பீப்புள் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. அண்ட் ஆல்சோ இவர் சொன்ன இந்த கருத்து லைக் யூனிவர்சல் அக்செப்டன்ஸ், ஹார்மனி, டாலரன்ஸ், இதெல்லாம் அப்போ மட்டும் இல்லை, இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ் டு அவுட் த்ரூ நம்மளுக்குள்ளே இருக்க இந்த ஃபெனாட்டிசம் அதை வெளியே கொண்டு வந்துட்டு ஒரு ஹார்மனி க்ரியேட் பண்ணுறதுக்கு எப்போவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இவரோட மெசேஜ் ஆஃப் கேரக்டர் பில்டிங், கரேஜ், ஸ்ட்ரென்த், ஹார்மனி, டாலரன்ஸ், யூனிவர்சாலிட்டி, இது எல்லாமே இப்போ இந்த சுச்சுவேஷனில் நம்ம எடுத்து அந்த ஸ்பீச்சை கேட்டால் கூட அது ரிலவெண்ட்டாக இருக்கும். எல்லா சொசைட்டிக்கும் எல்லா டைம்லேயும் ரிலவெண்ட்டாக இருக்க மாதிரி தான் அவரோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு. ரொம்ப இன்ஸ்பிரேஷனலாக இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது இந்தியாவோட தரத்தையே உயர்த்தி நிறுத்துச்சு அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ ஹோப் யூ பீப்புள் அண்டர்ஸ்டுட் and thank you for patiently listening.